வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.9 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.9 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சீனி என்பவர் தனது சமையலறையில் பயன்படுத்த படம் 2.27 உள்ளவாறு ஒரு தரை விரிப்பை வாங்க திட்டமிட்டுள்ளார். ஸோ என்ன ஆகுது, இதுதான் அவங்களோட சமையலறை. என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த இந்த ஷேப்பில் ஒரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கீழே ஒரு தரை விரிப்பு வாங்கிறதுக்கு வந்து திட்டமிடுறாரு. ஒரு சதுர அடிக்கு ரூபாய் 20 வீதம் தரை விரிப்பினை வாங்குவதற்கு ஆகும். ஸோ ஒரு சதுர அடிக்கு 20 ரூபாய் ஆச்சு அப்படின்னா மொத்தமாக அவர் தரை விரிப்பு போடணும் அப்படின்னா எத்தனை சதுரடி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மொத்த செலவினை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ ஒரு சதுரடிக்கு 20 ரூபா செலவாச்சு அப்படின்னா மொத்தமாக அவர் எவ்வளோ சதுரடிக்கு போடுவார், அப்போது எத்தனை ரூபாய் செலவாகும் அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. இப்போ இந்த தரை விரிப்பு என்ன ஷேப்பில் உங்களுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த தரை விரிப்பு நமக்கு வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா செவ்வகம் ஷேப்பில் இருக்குது. இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகங்களா, இது ஃபுல்லாக இது எல்லாம் சேர்த்தா தான் என்னது ஒரு செவ்வகம். ஸோ இப்படி இந்த வடிவத்தில் நமக்கு இருக்குது. அப்போது நமக்கு இந்த வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஷேப்பில் இருக்குது, நமக்கு செவ்வக வடிவத்தில் இருக்குது. அப்போ இது செவ்வகம் 1ன்னு போட்டுக்கலாம், இது செவ்வகம் 2ன்னு போட்டுக்கலாங்களா. அப்போ இது மொத்தத்தோட நீளம் தான் நமக்கு என்னது 7 அடி அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், இது ஃபுல்லாக ஒரு செவ்வகமாக வந்துடுங்களா. ஸோ இது என்னாகும், இது ஃபுல்லாக நமக்கு ஒரு செவ்வகமாக கிடச்சிரும். வேறு கலரில் போட்டு காமிக்கிற பாருங்கள். இது ஃபுல்லாக ஒரு செவ்வகம், அடுத்து இது ஒரு செவ்வகம். அப்போது இதோடது 2 அடி அப்படின்னா இங்கே என்னவா இருக்கும், 2 அடியாக இருக்குங்களா. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம், 2 அடி மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ முதல் வந்து இதை மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம், ஓகேங்களா. ஆனால் இது வரைக்கும் இருக்குது, ஆனால் இதை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது என்ன ஆகிடும், 5 அடின்னு வந்துடும். ஸோ எப்படி சொல்கிறேன்னு புரியுதுங்களா. பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக தான் முதல் ஒன்று. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இது வரைக்கும் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம், இது வரைக்கும் மட்டும் கட் பண்ணிட்டோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு செவ்வகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போது மொத்தமாக 7 அடி அப்படின்னா இதோட மதிப்பு என்னது 2 அடிங்களா. அப்போ 7 அடியில் என்ன ஆயிடும், 2 அடி போச்சுன்னா நமக்கு 5 அடி வந்துடும். இங்கே 9 அடி, இங்கே 2 அடி அப்படின்ட்டு இருக்குங்களா. அப்போ பாருங்கள், தரை விரிப்பின் பரப்பளவு. அப்போ தரை விரிப்பின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா என்ன, 2 செவ்வகம் இருக்குது. அப்போ செவ்வகம் 1ன் பரப்பளவு செவ்வகம் 2ன் பரப்பளவுங்களா. அப்போ செவ்வகம் பரப்பளவு கண்டுபிடிக்க என்னது L1 × B1. செவ்வகம் 2ஓட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் என்ன ஃபார்முலா தான், L1 × B1ங்களா, சாரி L2 × B2. ஸோ ஃபஸ்ட்டு செவ்வகத்துக்கு L1 B1 எடுத்துக்கிறோம், ரெண்டாவது செவ்வகத்துக்கு L2 B2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு செவ்வகத்தோட நீளம் எவ்வளோ 5, அகலம் எவ்வளோ 2. ஸோ 7ல் என்ன பண்ணிட்டோம், பாதி மட்டும்தான் எடுத்துக்கிறோம், ஏன்னா அதோட 2 எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதோட நீளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5, அகலம் வந்து பார்த்தோன்னா 2. அப்போ எல்லோட மதிப்பு என்ன கிடைக்கிது, L1 வந்து 5, B1 வந்து 2 மற்றும் L2 வந்து நமக்கு 9, B2 வந்து நமக்கு என்னது 2ங்களா. ஸோ அப்போ L1 × B1, L1ஓட வேல்யூ 5, B1ஓட வேல்யூ 2. அப்போ 5 × 2 ப்ளஸ் L2ஓட வேல்யூ 9, B2ஓட வேல்யூ 2. அப்போ 9 × 2. ஸோ என்ன வரும், சதுர அடி அப்படின்னு வருங்களா. சதுர அலகுகள் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ சதுர அலகுகள் அப்படிங்கும்போது நம்ம அலகுகள் என்ன கொடுத்துருங்க, கொஷனில் அடி கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ சதுர அடி அப்படின்னு போடுவோம். இப்போ இது 2 பெருக்கலாங்களா. I2 என்ன 10 ப்ளஸ் 9 × 2 18. அப்போ என்ன கிடைக்கிது, 10 18 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 28 சதுர அடி அப்படின்னு கிடைக்குதுங்களா. என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு சதுர அடிக்கு 20 ரூபாய் செலவாகும்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை எழுதிக்கலாங்களா. ஒரு சதுர அடி தரை விரிப்பின் விலை. ஸோ ஒரு சதுர அடிக்கு தரை விரிப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ செலவாகும், 20 ரூபாய். விலை ஈக்குவல் டு ரூபாய் 20. அவருக்கு எவ்வளோ சதுர அடி இருக்குங்களா, 28 சதுர அடிக்கு தரை விரிப்பு வாங்கணும். அப்போ 28 சதுர அடி தரை விரிப்பின் விலை கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், 20 × 28 போடுவோங்களா. விலை ஈக்குவல் டு 28 × ரூபாய் 20. ஸோ 28ஓட என்ன பண்ணுறோம், 20 பெருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 28 × 20 0 பெருக்கும்போது 0 கிடச்சிடும். 2 2 பெருக்கும், 2 × 8 16, மீதி 1, 2 4 + 1 5 அப்படின்னு கிடச்சிருங்களா. அப்போ கூட்டணும் அப்படின்னா ஸோ எவ்வளோ கிடைக்குது, ரூபாய் 560. ஸோ இதோட ஆன்சர் வந்து ரூபாய் 560 தான் சரியான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.